ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, முடி வளர்ச்சியை அதிகமாக தரக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஹேர் க்ரோத் ஆயில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது வெந்தயம், சரிங்களா, 1 ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது இது கருஞ்சீரகம், இதுவும் 1 ஸ்பூன் தான் தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு எம்டி வெசல்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது எங்கள் வீட்டில் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். எங்கள் வீட்டில் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டி யூஸ் பண்ணுவோம். அந்த எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் எடுத்திருக்கேன் நான். இந்த ஆயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற்றி வைக்கிறதுக்கு இது மாதிரி கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்தது விளக்கெண்ணெய் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா வேம்பாலம்பட்டை. இந்த ஆயில் செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இதுதான் வேம்பாலம்பட்டை. இது நான் சும்மா ஒரு 20 ருபீஸ்க்கு நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையானது. இப்போ இந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இந்த எம்டி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு செக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன் இதில். இப்போ இதில் 1 by 1 ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணலாம். அடுத்தது விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இந்த ஸ்பூனால் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பிசுப்பாக இருந்தால் பிடிக்காமல் போய்டும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் விளக்கெண்ணெய். அவ்வளோதான். இந்த விளக்கெண்ணெய் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்லி கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த டபுள் பாயில் மெத்தடில் நம்ம இந்த 2 ஆயிலும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா விளக்கெண்ணெய் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இல்லைங்களா. அது வந்துட்டு நல்லா 2 ஆயிலும் பைண்ட் ஆகணும். அதுக்காக இந்த ஹாட் வாட்டரில் இதை வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் இருக்கக்கூடிய ஹீட்லேயே 2 ஆயிலும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா நல்லா தான் ஹாட் வாட்டர் நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் 1 by 1 ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறேன். அடுத்தது கருஞ்சீரகம், இதுவும் ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வேம்பாலம்பட்டை ஆட் பண்ணுங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா வேம்பாலம்பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேம்பாலம்பட்டையை இதில் தேவையான அளவுக்கு நான் எடுத்து போட்டுக்கிறேன். நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா க்ரஷ் பண்ணிக்கோங்க, உடைச்சி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு இவ்வளோ தான் போடணும்லாம் இல்லை. நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா, ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோன்னா அதோட குவான்டிட்டிக்கு எவ்வளோ ஆட் பண்ணணுன்றது நம்மளுடைய மனக்கணக்கு தான். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வேம்பாலம்பட்டை வந்து ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டான்னு எப்படின்னு செக் பண்ணணுன்னா ஆயிலில் மட்டும்தான் இந்த வேம்பாலம்பட்டையோட கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். இதே நீங்கள் வாட்டரில் போட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்சஸ் ஆகாது, அப்படி தான் இருக்கும். ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வேம்பாலம்பட்டை ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு விட்டுருங்க. நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 9:30க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது அப்படியே ஓவர் நைட் வந்துட்டு அப்படியே நான் விட்டுடுறேன். காலையில் எடுத்து இதை வந்து இந்த மாதிரி இந்த கண்ணாடி பாட்டில் இருக்குது இல்லைங்களா, இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா வேம்பாலம்பட்டை ஆட் பண்ணோன்னே ஜஸ்ட்டு லைட்டாக பாருங்கள், ஒரு பிங்கிஷாக தெரியுது, லைட் பிங்கிஷாக தெரியுது. இது இன்னும் நைட்டு ஊற டார்க் ரெட் கலரில் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வேம்பாலம்பட்டை ஹேர் ஆயில் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம தேவையான அளவுக்கு அப்பப்போ ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே அடியாக நம்ம செஞ்சு வச்சு
மாதக்கணக்கில் பல மாதம் யூஸ் பண்ணுறதை விட மந்த்லி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த ஆயிலில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் தூக்கி போடாமல் அப்படியே டைரெக்டாக பாட்டிலில் இதோடய சேர்த்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது தூக்கி போடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து அப்பப்போ ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வந்துட்டு கலர் சேஞ்சஸ் ஆகலை, லைட் கலர்ஸாக வரும்போது நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ஒரு வேம்பாலம் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கிட்டக்க எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போவே எவ்வளோ வந்து லைட்டாக பிங்க் ஆயிடுச்சு பாருங்கள் ஆயில். தெரியுதுங்களா? இந்த ஆயில் வந்துட்டு நமக்கு முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் நம்ம முடியில் ஏதாவது சத்துக்கள் குறைபாடு இருந்தாலும் அதையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்தாலும் அது வந்து சரி செய்யும். பொடுகு, இச்சிங்ஸ் இது மாதிரி இருந்தாலும் சரியாகும். மெயினான விஷயம், நரைமுடி இருந்துச்சுன்னா அதுவும் வந்துட்டு உங்களுக்கு பிளாக்காக வந்துட்டு மாறும். புதுசாக வரக்கூடிய முடிகளும் கருப்பாக வளரும். நிறைய அடர்த்தியான முடியை வளர்ச்சியும். கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் நல்லா உடம்புக்கு. ஏன்னா வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு கூலண்ட்டான ஒரு பொருள் தான். அப்புறம் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் குளிர்ச்சி தரக்கூடியது. உங்களுக்கு ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய உடம்பாக இருந்தால் நீங்கள் விளக்கெண்ணெய் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை ஹீட் பாடினா கண்டிப்பாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹீட்டுனால தான் முடி வந்து வளர மாட்டேங்குது, கொட்டுது நிறையா. ஸோ ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நமக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா இம்யூன் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே இவ்வளோ கலராக ஆயிடுச்சு. இன்னும் நைட்டு ஓவர் நைட் விட்டோன்னா என்ன கலரில் இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா டார்க்கு ரெட் கலரில் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மார்னிங் எடுத்து பார்த்தா இப்படி தான் இருக்குது இந்த ஆயிலோட கலர். நல்லா டார்க் ரெட் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆயிலை வந்துட்டு வேற ஒரு பாட்டிலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக இப்போ மாற்றிட்டேன். இதனோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்குது. இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு தலைக்கு குளிக்கிறீங்கன்னா நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு அது ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்துட்டு 100% எஃபெக்டிவான ஹேர் க்ரோத் ஆயில். இது 15 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் கிட்ட முடி வந்துட்டு வளர்றதை பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆயில் இந்த ஆயில் சொல்லலாம். இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.